guys, Assalamu alaikum and welcome back to Mushira's vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக காணா போயிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரமதான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இபாதத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுனால வீடியோஸ் எடிட் பண்ண முடியல. இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த ரமதான் vlog. ஸோ அது இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிச்சு. ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் நோன்பு அப்படிங்கிறதுனாலன்னு இல்லை, எப்போதுமே நம்ம 12 மணிக்கு எந்திரிக்கிறது தான். ஸோ எந்திரிச்ச உடனே அன்றைக்கி வந்து பெட்ஷீட்டை மாற்றுறதுக்கான டே. ஸோ பெட்ஷீட்டை மாற்றிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இஃப்தாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு நாள் கூப்பிட்ருந்தாங்க. அதோட அவங்கள நாங்கள் வந்து இன்னொரு நாள் கூப்பிட்ருந்தோம். ஸோ அன்றைக்கான டே தான். ஸோ அதனால கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மிரர்லாம் தொடச்சிட்டு பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு இப்போ நான் அடுத்தது வந்து இஃப்தார் ப்ரிப்ரேஷனுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வரவங்க பார்த்திங்கன்னா மலையாளி அப்படிங்கிறதுனால நம்ம சைட் ஆஃப் ஃபுட்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோழியானோ, ஸோ நைட்டுக்கு வந்து பரோட்டா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியானோ வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோழி வச்சு நம்ம வந்து ஜாலர் முர்த்தபா பண்ணலாம் அப்படின்னு கோழியை குட்டி குட்டியாக வந்து அரைஞ்சிட்ருந்தேன். ஸோ மற்றபடி இஃப்தாருக்கு எப்போதும் போல் வடை, மசால் வடை, பஜ்ஜி, அப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜி, அப்புறம் ஜூஸுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஜூஸ் வந்து நம்ம சோடா மாதிரி அண்ட் இன்னொரு ஜூஸ் வந்துட்டு நம்ம மில்க் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ரோஸ் மில்க் பண்ணிவிடுவோம், அதில் கொஞ்சமாக வாட்டர்மெலான் ஆட் பண்ணி சப்ஜா சீடை ஆட் பண்ணி நம்ம வந்து ரோஸ் மில்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாட்டர்மெலான் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று ஜூஸ் வந்துட்டு விம்டோவில் வந்துட்டு கொஞ்சமாக 0 சுகர் 7up இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் அப்புறம் கொஞ்சமாக மின்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மொஜிட்டோ மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் ஈத்லேருந்தே ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப எம்மியாக வரும். ஸோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நார்மல் 7up வாங்கி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து சுகர் நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் 0 சுகர் 7up வாங்கி ஊற்றி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் விம்டோவில். ஸோ விம்டோ வந்து தண்ணி ஊற்றி வெறுமையாக குடிக்காமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ரூ அஃப்ஸாலையும் சோடா ட்ரை பண்ணலாம். ரூ அஃப்ஸா ஊற்றி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து 0 சுகர் 7up ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மின்ட் கொடுத்து கொஞ்சமாக லெமன் ஸ்லைஸ் பண்ணி போட்டால் டேஸ்டியான ரூ அஃப்ஸா சோடா ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை வேணால் ஒரு மினி vlog போடுறேன். சைட் பையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலர் முர்த்தபாக்கும் வந்து ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் அப்புறம் வெங்காயம் அது மட்டும் தான் போட்டு அது கூட ஸ்பைசஸ் போட்டு நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. செம்மையாக வந்தது. நீங்கள் ஆனியனை நல்லா கிறிஸ்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ அதில் ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் வரும். அது இன்னும் வந்து ஜாலர் முர்த்தபாக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜாலர் மாவுக்கும் பார்த்திங்கன்னா அப்போ தான் மாவு கலக்கினேன். ஸோ நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முர்த்தபா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பொரிக்க வேண்டியது இருந்தோ எல்லாத்தையுமே பொரிச்சிக்கிட்டு இருந்தேன். முட்டையும் அப்புறம் வந்து காலிஃப்ளவரையும் ஆல்ரெடி வந்து வேக போட்டிருந்தேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்காக கொஞ்சம் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லைனா அவங்களால டின்னர் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாலர் முர்த்தபாலாம் பார்த்திங்கன்னா டின்னருக்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் அதை வந்து ஃபாயில் பேப்பரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த இஃப்தாருக்கு கொஞ்சம் வெரைட்டியாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டா ரீலில் தான் பார்த்தேன். என்னென்னா சீஸ் சமோசா, நார்மலாக சீஸ் சமோசா ட்ரையாங்கிள் சீஸை நம்மளோட சமோசாவோட ஷீட்டில் வச்சு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே மில்க் மேடு ஊற்றி நம்ம பிளேட்டிங் பண்ணுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. அது ஏதோ ஸ்வீட் சமோசா. ஸோ ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் சீஸ் வாங்கி ஷீட் வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ யாரும் இன்னும் இதை ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி நம்மளோட ஃபுல் இஃப்தார் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சி. மசால் வடை, காலிஃப்ளவர் பஜ்ஜி, முட்டை போண்டா, வடை, ஃப்ரூட்ஸ், அப்புறம் சமோசா, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், விம்டோ. முக்கியமான மருந்தாச்சு பாருங்கள், வந்து கறி கஞ்சி பண்ணியிருந்தேன், கறி போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சு கஸ்டர்டை. அப்புறம் நம்ம பெருநாவே வந்துருச்சு. ஆனால் நான் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். ஸோ எஸ், நாளைக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஈது. ஸோ நம்ம 30 நோம்பை நம்ம எல்லோரும் நிறைவேற்றியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டுலாம் வந்து ஒரு 9 மணி கிட்டக்க பார்த்திங்கன்னா டின்னர் செட் பண்ணியாச்சு. ஸோ ஜாலர், முர்த்தபா, கோழியானோ, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பரோட்டா கடையில் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து மந்தி, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வாக்கிங்காவது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கிளம்பி போயாச்சு, கெஸ்ட்டையும் அழைச்சிக்கிட்டு. ஸோ ருசைனாக்கு கம்பெனியாக அவங்களோட பையன் இருந்தாங்க. ருசைனாவை விட ஒரு 6 மந்த் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஏமாவை வந்து பார்க்கில் வந்து விட்டு, அதுவும் யாராவது கம்பெனி இருந்தால் இன்னும் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவாங்க மேடம். ஸோ அந்த மாதிரி தான் குஷியில் அலைஞ்சிட்டு இருந்தா. பார்த்து மெதுவா. ஸோ இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் ஈத் வ்ளாகும் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டான் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம். ஸோ வந்து எல்லோரும் எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுக்காக மட்டும் இல்லை, இங்கே உள்ள எல்லாருக்காகவும். அண்ட் ருசைனாவும் அந்த குட்டி பையனும் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து போனதுக்கு ஷட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லா ஜாலியாக ஷட்டில் விளையாடிட்டு இருந்தோம். சூப்பர். ஹெல்ப் பண்ணு தம்பிக்கு, ஹெல்ப். இந்த தடவை நோம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுச்சு. யாருக்கெல்லாம் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருக்குல்ல. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை விட சிறப்பாக அடுத்த வருஷம் நாடணும் அப்படிங்கிறத துவா செய்வோம் எல்லாருக்காக. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.